இட்ஸ் டிசம்பர் 7th ஈவினிங். கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு கன்னி பூஜை கூட இன்னும் போகலையே நினச்சிட்டே இருந்தேன். அன்பிளான்டாக அண்ணா வீட்டிலேருந்து நம்மளை கன்னி பூஜைக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் விலாகில் நானும் நீங்களும் அத்தை வீட்டுக்கு போகணுன்னு சொன்னது இந்த பூஜைக்காக தான். அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு போன உடனே ஆளுக்கு ஒரு வேலையாக பிரித்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நான் பூ கட்டுறது, வீடு பெருக்கி துடைக்கிறது, இந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். அண்ணியும் உங்கள் மாமியாரும் பிரசாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி சக்கரை பொங்கல், கடலை, பஞ்சாமிர்தம் இதை தான் பிரசாதமாக செஞ்சுருந்தாங்க. டின்னர் ஹோட்டலில் செஞ்சுருந்ததுனால அவங்க வடை ப்ரொவைட் பண்ணல. ஸோ நம்ம தான் அதை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மீன்வைல் அண்ணனும் என் ஹஸ்பண்டும் சாமியை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. 5:30க்கு செய்ய வேண்டிய பூஜை 7:30 ஆகிடுச்சு. அப்போ கூட கொஞ்சம் சாமிங்க தான் வந்திருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் அண்ணாவும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நானும் அண்ணியும் சேர்ந்துக்கிட்டோம். கூடவே பக்கத்து வீட்டு குட்டீஸ் சுட்டீஸ் எல்லோரும் சேர்ந்து சரணம் சொல்ல பூஜை செம்மையாக போச்சு. பூஜை முடிஞ்ச உடனே சாமிமார்களுக்கெல்லாம் விருந்து கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் பூஜை முடிய ரொம்ப லேட் ஆனதுனால அன்றைக்கி நைட் எங்களால் கிளம்பி வர முடியல. ஸோ நெக்ஸ்ட் டே நாங்கள் 3 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம்.